ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தினமும் நினைவு கூறும் சம்பவம் இன்றைக்கு அயன் கடைக்காரர் அண்ணாச்சி சொன்ன ஆலோசனை. அப்படி போயிட்டு இருக்கும்போது கடையில் அண்ணாச்சி அயன் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாச்சி வணக்கம் அப்படின்னா, வணக்கம்னாங்க. என்ன 2 நாளாக ஆளை காணலை அப்படின்னாங்க. திடீர்னு சப்பாத்தி 2 சாப்பிட்டானாச்சு, அதோட சிக்கன் குருமா கொடுத்தாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு சிக்கன் ஒத்து வராது, எல்லாம் சேர்த்து நம்மளை நாஸ்தி பண்ணிட்டு அப்படியே சிரிச்சார். என்னன்னாச்சு, அதாவது நம்ம 20 வயசுக்குள்ள எதை எதை சாப்பிட்டு நம்ம உடம்ப பழக்கப்படுத்தி இருக்கிறோமோ, நமக்கு வயசு இப்போ 56 ஆனாலும் 20 வயசுக்குள்ள நம்ம எதை எதை சாப்பிட்டு நம்ம உடம்பை பழக்கப்படுத்தி இருக்கிறோமோ, அதுதான் உங்களுக்கு அடுத்த வயசில் நீ எதை சாப்பிட்டாலும் அதை ஜீரணம் பண்ணணும்னு ஒரு பெரிய மெடிக்கல் ஆலோசனை கொடுத்தாரு. சரி அண்ணாச்சி, நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிற மெடிக்கல் ஆலோசனை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே கேமராவுக்கு கொடுங்க, நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்து போடுறேன்னு. அதுக்கு ஒரு சிரிப்பு செஞ்சார். அதுக்கு அடுத்தது சொல்கிறேன், கேட்குறீங்களான்னு. அது சொல்லுங்க ஆச்சுன்னா, நாம் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நாம் அதிகாரம் செலுத்தக்கூடாது. செலுத்தினா முதியோர் இல்லம்தான். நாம் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நாம் அதிகாரம் செலுத்தக்கூடாது. செலுத்தினா நமக்கு முதியோர் இல்லம்தான். நாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி அடி வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அப்பா காலையை சுற்றி சுற்றி வந்தோமோ, அதே போல் இப்போ வயசான காலத்தில் எதை செய்தாலும் பிள்ளைங்கக்கிட்ட கேட்டு கேட்டு செய்தால் நமக்கு மரியாதை கஞ்சினார். இதை நினச்சி புது ஆலோசனையாக இருக்கணும். ஆமாப்பா, நாம் சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்து வரும்போது அந்த பர்டிகுலர் வயசில் ஒரு பந்தா, ஒரு ஷோ, ஒரு திமிரு, ஒரு மேன்மை, இதெல்லாம் இருந்துச்சுல்ல. அது நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கும்ல. நம்ம ஏதாவது செய்தால், ஏன் இதை செய்தீங்க, ஏன் இதை பண்ணீங்க, இது எங்களுக்கு அசிங்கமாக இருக்குன்னு கேட்பானுங்க. எதுக்கு வம்பு பிடிச்ச வேலை, கேமராவில் ஏன் போனீங்கன்னு கேட்பான், ஏன் கடையை போட்டீங்கன்னு கேட்பான். இது எதுக்கு வம்பு பிடிச்ச வேலை, அமைதியாக போகிறது பெட்ரு. அதனால் நான் சொல்கிற ஆலோசனையை நீயே பேசி போட்டுக்காருனாப்புல. சரி என்னாச்சு, இதுவும் நல்ல ஆலோசனை தான், சொல்லுங்கள் அப்படின்னா. 20 வயசுக்குள்ளே நம்ம எந்த சூழ்நிலையில் வளர்கிறோமோ, என்ன வகையான புட்டு சாப்பிட்டு வளர்கிறோமோ, அதை சாப்பிட்டு பழக்கத்தில் கொண்டு வந்தால் தான் நம்ம உடம்பு ஒத்துக்கும். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்திகள் அதெல்லாம் இருக்குது. அது மெடிக்கல் ரீதியாக நாங்கள் வர்ற கஸ்டமர்ஸுக்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் போனாலும் எல்லா சைடிஷ்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அது நான்வெஜ்ஜாக இருக்கலாம், வெஜிடேரியனாக இருக்கலாம். நான் அதுவும் இலையை போட்டு எல்லாம் அடுக்கி வச்ச பந்தியில் உட்கார மாட்டேன். தனியாக கூப்பிட்டு எனக்கு தனியாக வைன்னு சொல்லிவிட்டு 3 இட்லி சாம்பார் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். இந்த சைடிஷ் எல்லாத்தையும் சாப்பிட்டா நம்ம உடம்பு ஒத்துக்காது. இப்படி நான் என் உடம்புக்கு நானே வைத்தியம் பார்த்துக்கிறதுனால எனக்கு இந்த வயசுலேயும் இந்த வயசுக்கு வரக்கூடிய பல வியாதிகள் இல்லை. முதலாவது நம்ம சாப்பாடு கண்ட்ரோல், டைமிங், தூங்குறது, கடவுள் பக்தி, அன்பாக பேசுறது, அன்பாக பழகிறது, இது எல்லாமே ஒரு வகை வைத்தியம்தான். அதே மாதிரி நான் சாப்பாடில் சில காரியங்கள்லாம் சேர்த்துக்குவேன். டெய்லி 2 பூண்டை எடுப்பேன், அதை நறுக்கி இட்லியோடையோ வச்சோ இதை வச்சு அப்படியே பச்சையாக சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு ஏகப்பட்ட டிப்ஸு சொல்லிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் சொல்ல போனோம்னா ஞாபகத்துக்கும் வரமாட்டேங்குது, சொல்லவும் முடியாது. ஏன்னா 5 நிமிஷத்தில் முடிச்சாக முடியாது. ஆமாங்க, இந்த வீடியோ பேசுகிறது கூட சிலவங்க இது என்ன பேச்சா அப்படின்னாங்க. கரெக்டு தாங்க. அறிவாளிங்க அறிவாக பேசுவாங்க. சில படித்தவங்க படித்ததுலேருந்து பேசுவாங்க. மகாபாரதத்துலேருந்து, ராமாயணத்துலேருந்து, பைபிள்லேருந்து, குரான்லேருந்து, கடவுள் வாழ்க்கையிலேருந்து பேசுவாங்க. நம்ம படிப்பில்லாத ஜனங்க, நம்ம ஒரு கீழ் கேட்டகரி. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது அதை கேட்டு அதை தெரிஞ்சு அதை நம்ம பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு பெட்டர். அதைத்தான் நான் இங்கே பேசிக்கிட்டு வரேன். ஸோ அவர்கிட்ட பேசும்போது ஒரு ஃபேமிலியில் எப்படி நடந்துக்கிடணும், ஒரு வயசான காலத்தில் நம்மளை எப்படி வச்சுக்கிடணும்,
நம்ம எப்படி ஃபைனான்ஸை சேவ் பண்ணணும், எப்படி சேர்ந்துக்கிடணும்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை, நல்ல முன்னேற்றம், நல்ல செட்டில்டாக இருக்கேங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாப்புல. என்னன்னு கேட்டேன். பொதுவா நம்ம எல்லாத்தையுமே பிஸ்கட்டா இருந்தா மிஷின்ல அரைச்சிருந்தாங்க. சாதத்த வேக வச்சுருதோம். பச்சை காய்கறி இந்த மாரி சில பொருட்கள் வந்து நம்ம வாயில போட்டு சவைக்காமயே சாப்பிட்றோம். அதுக்கு பதிலா இப்ப நான் எங்க வீட்ல நவதானியங்கள வறுத்து வச்சிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, கொள்ளு ஒரு ஐட்டம். ஒரு 100 கிராம் எடுத்து அத நல்லா ஆ லேசா மஞ்சத்தூளும், உப்பையும் கலந்து மிக்ஸ் பண்ணி லேசா அதில போட்டு வறுத்து தனியா எடுத்து வச்சுருவேன். அதாவது கொள்ளு. அதுக்கப்புறம் பச்சை பயிறு. அதிலேயே அந்த லேசா மஞ்சத்தூள் அத போட்டு தனியா வறுத்து தனியா எடுத்து வச்சுருவேன். 2 பொருள் ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் வெந்தயம். அதையும் ஒரு 50 கிராம் போட்டு நல்லா அந்த மஞ்சத்தூள் இத போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருவேன். அதே மாரி சோம்பு. அதுக்கப்புறம் சோளம், சோளம். அப்புறம் கம்பம்புல்லு, கம்பம்புல்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எள்ளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உளுந்து. ஆ கம்பங்கூழு, சோளம், பச்சை பயிறு, வெந்தயம், சோம்பு, எள்ளு இப்படி 6 ஐட்டங்கள தனித்தனியா வறுத்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணி டப்பாவுல போட்டு வச்சுக்குவேன். காலையில எந்திரிச்சு பல் விளக்கிட்டு எல்லாரும் பிஸ்கட்டு, காஃபி, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டுன்னு குடிப்பாங்க. நான் இதில ஒரு கைய போட்டு வாயில போட்டு நல்லா கறக்கு முறுக்கு, கருக்கு முறுக்குன்னு சவைப்பேன். அந்த பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாம் சவைக்க சவைக்க நம்மளுக்கு நல்லா வாயில எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த எச்சி ஊற 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 அது ஒரு வகையான புது டேஸ்ட்டு கிடைக்குது. அந்த டேஸ்ட்டுக்கு பிறகு நம்ம காஃபியோ, பாலையோ சர்க்கரை கம்மியா போட்டு குடிச்சுக்கிடுறேன். அது எனக்கு ஹெல்த்தா இருக்குது. காலங்காத்தாலேயே போய் கோட்டர வாங்கி இப்படி தொறந்து இப்படி அடிக்கிறத விட, காலங்காத்தாலே தேனு, கீனு எது ஏதோ சாப்பிட்றத விட, எனக்கு இது பெட்டரா இருக்கு. இது நேச்சுரல் ஃபுட்டு. இதில வந்து எல்லாமே நவதானியம் இருக்கிறதுனால வெந்தயம் இருக்குது. அது நம்ம உடம்புல இருக்க கசப்பு சத்துக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் கிடைச்சிரும். சோம்பு இருக்குது. இது வந்து டைஜஷனுக்கு நல்லாயிடும். அப்புறம் மீதி எல்லாமே ஹெல்த்து ஃபுட்டு தான். பச்சை பயிறு, ப கொள்ளு, கம்பங்கூழு, ச சோளம் இது எல்லாமே ஹெல்த்து ஃபுட்டு தான். இது எல்லாத்தையுமே ஒண்ணா சமைச்சு சாப்பிடும்போது, அது நம்மளுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியா இருக்குங்க. சூப்பரா இருக்குடாச்சி இந்த ஐட்டம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. சரி நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. இத பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் அத முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உடம்புக்கு பல வியாதிகளுக்கு வராம இருக்கிறதுன்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். வியாதி வராம இருக்க போறதில்ல. நம்ம உடம்புலயே வியாதி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் வர வர ஒவ்வொரு பார்ட்ஸா தேஞ்சு வந்துட்டு தான் இருக்கும். அந்த தேயிற காலத்தில அதனுடைய வலியும், வேதனையும் அதிகமா இருந்துறக்கூடாது இல்லையா? அத நம்ம டாக்டர்ட்ட போய் கேட்டோம்னா, அவங்க சீட்ல இப்படி இறுக்கி இறுக்கி எழுதி தருவாங்க. அவங்க நீட் தேர்வுல நல்லா எழுதி மார்க் வாங்கினாலும், மெடிக்கல்ல மாத்திரை எழுதும்போது கிறுக்கி கிறுக்கி தானே எழுதி தர்றாங்க. அந்த மாத்திரைய வாங்கி சாப்பிடுவோம். பேலன்ஸான ஃபுட் இருக்காது. அப்போ அந்த மாத்திரையினாலேயே எஃபெக்ட் ஆகும். அப்போ பேலன்ஸான ஃபுட்டை நம்ம எப்படி எங்கே எடுத்துக்கிறோம்னா, இந்த மாதிரி பெரியவங்க, அனுபவப்பட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்கும்போது, ஓ! இவங்க இந்த பாதையில போறாங்க, நாமளும் இந்த பாதையில போவோம். இவங்க இந்த பாதையில போறாங்க, நம்மளும் இந்த பாதையில போறோன்ட்டு எல்லார்ட்டயும் பேசி நல்லத கத்துக்கிடுறோம். அவரும் பல பேர்கிட்ட பேசி பேசி ஏன்னா ஒரு அயன் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தொழில் சம்மந்தப்பட்டவங்களும் வந்தாகணும். அப்போ அவங்ககிட்ட மனம் விட்டு பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, ஒரு பிஸ்னஸ் கிடைக்குது, மெடிக்கல் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அதாவது ஒரு தனி மனிதன் தனக்காக வாங்கிக்கிற ஐஏஎஸ். ஒரு தனி மனிதன் தனக்காக வாங்கிக்கிற ஐஏஎஸ். ஆமா. தனி மனிதனா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு மட்டும் வச்சுக்காம, போகிற நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். அவர் மெடிக்கல் ஆலோசனைக்கு பார்த்தீங்கன்னா, 20 வயசுக்குள்ள நம்ம என்ன சாப்பிட்டு பழக்கப்பட்டு நம்ம உடம்ப வச்சிருக்கிறோமோ, அதத்தான் சாப்பிடணும். வயசான காலத்தில தேவையான உணவுகள தேவையான அளவு மட்டும் சாப்பிடணும். ருசிக்காக அதிகமா சாப்பிட்டா பிரச்சனை வரும். அதே மாரி பிள்ளைங்ககிட்ட நம்மளே அடக்கிக்கிட்டு, அவங்களுக்கு நம்ம அப்பா மாரி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இந்த 2 ஆலோசனை எனக்கு பெரிய ஒரு பூஸ்ட்டா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு காரியங்களும் சொல்லியிருந்தார். ரொம்ப ஆசீர்வாதம் வந்து அல்லேலூயா!